நம்மளால சங்கரிக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு. யாரு நான் வெட்டியா இருக்கேனா? நீங்க தான் வெட்டியா வீட்டோட மாப்பிள்ளையா தண்டமா இருக்கீங்கன்னு ஊரே சொல்லுது. உங்களை மாதிரி மாமனார் வீட்டுல உட்காந்து மச்சினிச்சு சம்பாத்தியத்துல மானங்கிட்ட சொல்றீங்கல்ல. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஏய் ஒண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா கிளம்பிட்டே இருக்கணும். வீட்டை விட்டு வெளில போங்க. நீ தூங்கியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சங்கரி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. இது அம்மா வீடு தானே, இங்க உனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்கிட்ட நீ கோவப்படுவ, சண்டை போடுவ, ஆனா யாருகிட்ட நீ என்னை விட்டு கொடுத்ததே இல்லையம்மா. உனக்கு இன்னைக்கு என்னால இப்படி ஒரு அவமானம் நடந்து போச்சு. இப்படி கையாளாகாதவனா இருந்திருக்கனே. என்ன மன்னிச்சிரு சங்கரி, என்ன மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி நான் நடக்க விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா. சங்கரி, சங்கரி, அம்மாடி என்ன பாருமா. சங்கரி, சங்கரி, என்னம்மா என்னாச்சுமா சங்கரி? அம்மாடி சங்கரி, சங்கரி என்ன காரியமா பண்ண? சங்கரி என்னம்மா இது? யோசிக்காம இப்படி பண்ணிட்டியே அம்மாடி. சங்கரி, சங்கரி, ஐயோ தருண், ஐயோ மது, தருண். சங்கரி, சங்கரி, சங்கரி கண்ணை திறந்து பாருமா. யாருமா இப்படி பண்ண? சங்கரி, தருண், நான் என்ன பண்ண? ஐயோ பொண்டாட்டி பிள்ளைகளை நானே கொண்டுட்டேனே. சங்கரி, ரஜினி, ரஜினி, அம்மாடி ரஜினி, ரஜினி கதவு திறமா, ரஜினி கதவு திறமா, கதவு திறமா ரஜினி, ரஜினி. என்ன சத்தம்? கதவு திறமா ரஜினி, கதவு திறமா ரஜினி, கதவு திற ரஜினி. சங்கரி, ரஜினி, ரஜினி, மாமா ரஜினி, என்ன மாமா? ரஜினி எல்லாம் போச்சு ரஜினி, எல்லாமே போச்சு. என்ன மாமா, என்னாச்சுன்னு சொல்லுங்க.
ஐயோ ஐயோ ஏன் இப்படி பண்ண? ஐயோ ஐயோ சங்கரி 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 ஐயோ சங்கரி ஐயோ ஐயோ அவசரப்பட்டுட்டியடே சங்கரி சங்கரி. ரஜினி சங்கரி பசங்களுக்கு விஷத்தை கொடுத்துட்டு அவளை குடிச்சுட்டாப்பா. வாயில நொறு தள்ளிட்டு இருக்கு. மது 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 ஐயோ என்ன பண்ணுவேன் தெரியலையே கடவுளே. அம்மா மது ஐயோ தருண் தருண் டேய் தருண் தருண் கடா எழுந்துறா எழுந்துருப்பா. ஐயோ ரஜினி மது ஐயோ ரஜினி ஐயோ பாருடே சங்கரிய பாருடே. அக்கா அக்கா சங்கரி சங்கரி கண்ணை திறந்து பாருப்பா. என்னாச்சுக்கா? சங்கரி அக்கா. சங்கரி அக்கா அக்கா என்னாச்சுக்கா? சங்கரி அக்கா ஐயோ, என்னடா என்ன அக்கா பண்றது? என்னாச்சுக்கா அக்காவுக்கு? சங்கரி கண்ணை திறந்து பாருப்பா. அக்கா எந்திரிக்கா அக்கா எந்திரிக்கா அக்கா அக்கா எந்திரிக்கா அக்கா. கண்ணை திறந்து பாருமா சங்கரி. மது ஐயோ ஐயோ, மது ஐயோ மது மது ஐயோ, அக்கா என்னாச்சுக்கா? அக்கா கண்ணை முடிச்சு பாருமா. ஐயோ என்ன முரளி நீ ஆம்புலன்ஸ் கால் பண்ணு சீக்கிரமா கால் பண்ணு. பண்றேன் பாருப்பா. ஐயோ சங்கரி எங்களை விட்டு போயிடாதப்பா. சீக்கிரம் பண்ணுடா. ஹலோ ஆம்புலன்ஸ் இந்த லொகேஷன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் எமர்ஜென்சி. மாமா தூக்குங்க மாமா தூக்குங்க பாருங்க. தூக்குங்க. ரஞ்சிதம் அழாத, சரியா போயிடும், ஒன்னும் ஆகாதுமா. இப்ப அழுது என்னம்மா பண்றது? விட்டுட்டு போன யாருக்காகவும் கூடவே இருக்கிறவங்கள நீங்க விட்டு கொடுத்து பேசிட்டீங்களே. நான் அவளை அப்படி பேசியிருக்க கூடாது ரஜினி. தப்பு பண்ணிட்டேன்டே. நான் தப்பு பண்ணிட்டேன் ரஞ்சிதம் தப்பு பண்ணிட்டேங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவ குடிச்ச விஷத்தெல்லாம் வெளியே கக்கிடுவான். ஆனா நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவ மனசுக்குள்ளே இருந்து தினம் தினம் அவளை கொண்டுகிட்டே இருக்குமா. ரஞ்சிதம், இத்தனை வருஷம் என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேம்மா. இப்ப கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? என் பொண்ணு சத்தமா பேசி ஒரு வார்த்தை கூட நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையம்மா. ஐயோ ஐயோ அழுடா, நல்லா அழு. ஒண்ணு ரெண்டு இல்ல, எத்தனை பண்ணிருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்து அழுதுட்டு இனிமேலாவது கொஞ்சம் திறந்து முரளி. மாமா மாமான்னு உன்னையே சுத்தி வரும்டா அந்த பிள்ளைங்க. அதுங்க நிலைமைய பாத்தியா? நம்ம அக்கான்னு உனக்கு தோணவே இல்லையாடா? நீ தப்பு பண்றேன்னு நான் உன்னை எவ்வளவோ அடிச்சு திட்டி எல்லாமே பண்ணிருக்கேன். ஆனா அவ உன்னை ஒரு வார்த்தை சொல்லிருப்பாளா? இல்லக்கா. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா?
அம்மா உன்னை இடுப்புல தூக்கி வச்சு சோறொட்டி வளர்த்ததை விட அதிகமா உன்னை பாத்துக்கிட்டது அவதான்டா. அவகிட்ட ஒரு வார்த்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல உன் ஈகோ தடுத்துருச்சுல்ல? இல்லக்கா. அதோட ரிசல்ட்ட பாத்தியா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? சொல்லுடா, இப்ப இப்படி அழுது என்ன பிரயோஜனம்? மாமா எங்க? அதோ. மாமா ரஜினி, சங்கரி, அழாதீங்க மாமா. அக்காவுக்கு ஒண்ணு ஆகாது. 3 பேரும் நல்லா ஆயிடுவாங்க. இல்ல ரஜினி, என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சங்கரி கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு ரூமுக்கு போனேன். ஆனா ஐயோ, சங்கரி, சங்கரி, ஐயோ. மாமா ரஜினி, அவளுக்கு என் மேலதான் ரஜினி ரொம்ப கோபம். அதனாலதான் செத்தா கூட நீங்க வேண்டான்னு சொல்ற மாதிரி என்னை விட்டுட்டு அவங்க எல்லாரும் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மாமா அப்படிலாம் பேசாதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. எல்லாமே என்னாலதான். என் தங்கத்தை நான் அப்படி பேசிட்டேனே. நான் உங்களையும் ரொம்ப மரியாதை இல்லாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. என்னாலதான் என் பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் தெரியாம பேசிட்டேன். தப்புதான் மாமா. மன்னிச்சிருங்க மாமா. ஒண்ணும் இல்ல. டாக்டர் டாக்டர், டாக்டர் உள்ள என்னாச்சு? டாக்டர், என் சங்கரி, என் பிள்ளைங்களுக்கு என்னாச்சு டாக்டர்? டாக்டர் அவங்க நல்லா இருக்காங்கல்ல? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? என் பொண்ணையும் பேர பிள்ளைங்களையும் எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்க டென்ஷன் என்னன்னு எனக்கு புரியுது. அவங்களையும் காப்பாத்தியாச்சு. அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒன்னும் இல்ல. கடவுளே. சங்கரி, இனி அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர் அப்போ தருண்? ஐயோ, தருண். பட் அந்த பையனுக்கு மட்டும் பாய்சன் பிளட்ல கலந்துருச்சு. ஐயோ, டாக்டர், டாக்டர், ஐயோ, என்ன சொல்றீங்க டாக்டர்? டாக்டர், என் பையனை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர், எப்படியாவது காப்பாத்திடுங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா காப்பாத்திடலாம். ஆனா அதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். டாக்டர் நீங்க உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பணத்தோட ஓகே தென் நர்ஸ் உள்ள அரேஞ்ச் பண்ணுங்க. டாக்டர் ரஜினி, மாமா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. தைரியமா இருங்க சரியா? தருணுக்கு ஒண்ணு ஆகாது. முரளி பாத்துக்கோ சரியா? எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிக்கா.
ரஜினி பணம் ஆ கட்டியாச்சுமா. அப்பாடா கடவுளே. கடவுளே. மாமா என்னாச்சு? உள்ள ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குக்கா. ரஜினி மாமா என்ன மாமா இதெல்லாம்? டாக்டர், என் பேரை நத்திங் டு வரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. கடவுளே, ரொம்ப நன்றி டாக்டர். கடவுளே. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். நாங்க போய் பார்க்கலாமா? அம்மாவையும் பொண்ணையும் போய் பார்க்கலாம். பையனை இப்ப பார்க்க முடியாது, நர்ஸ் சொல்லுவாங்க, அப்ப போய் பாருங்க. ஆ, சரி ஓகே டாக்டர், தேங்க்யூ. ரொம்ப நன்றி டாக்டர். ரஞ்சினி வா. அக்கா சங்கரே இப்படி பண்ணிட்டியடே. என்ன மன்னிச்சிடுறே, என்ன மன்னிச்சிடுறே, மன்னிச்சிடுறே. மதுக்குட்டி வலிக்குதாடா? பாத்தியா, வலிக்குதுன்னு சொல்றா. ஏன்க்கா இப்படிலாம் பண்ண? நீ இப்படிலாம் யோசிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைச்சு தானே நான் இத்தனை வருஷமா இருந்தேன். அம்மாவே இப்படி பேசினது அவமானமா இருந்துச்சு ரஜினி. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. இனிமே இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், பேசவே மாட்டேன்க்கா. இப்படி அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் பயந்து உயிரை போக்கிக்கணும்னு நினைச்சா இந்த உலகத்துல பாதி பேர் இருக்க மாட்டாங்கக்கா. சாதிச்ச ஒவ்வொருத்தரும் இதையெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் ரஜினி. இங்க பாரு ரஞ்சிதம், நீ இனிமே கொஞ்சம் பொறுமையா பேசு. சரிங்க. ரஜினி, தருண் தருண் எங்க? அவன் அந்த வார்டுல இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். மாமா, மாமா எங்க?